தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவரானார் நரேந்திர மோடி. स्वागत है भाई, स्वागत है। हमारा लिए बड़ा गर्व और हर्ष का क्षण है कि माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी हमारे बीच में आ चुके हैं। मैं माननीय राष्ट्रीय अध्यक्ष जी से कहूंगा कि वो गमछा और पुष्प गुच्छ के द्वारा माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் 293 எம்பிக்கள் ஒருமனதாக தேர்வு. स्वागत है भाई, स्वागत है। स्वागत है भाई, स्वागत है। फिर तीसरी बार என்டிஏ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. எழுந்து நின்று மோடி மோடி என முழங்கிய எம்பிக்கள். இந்திய அரசியல் சாசனத்தை கையில் எடுத்து வணங்கினார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் நெகிழ்ச்சி. பாரத் மாதா கி வந்தே वंदे वंदे वंदे। स्वागत है भाई, स्वागत है। தேசிய நலனின் என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வான பின் மோடி உறுதி. அதிகார ஆசையில் ஒன்று சேர்ந்த சிறு கும்பல்தான் இந்தியா கூட்டணி என்று பிரதமர் மோடி விமர்சனம். அதிகாரம் இல்லை என்று தெரிந்ததும் உதிர தொடங்கிவிட்டதாக சாடல். தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி மேலும் அபரிமிதமாக இருக்கும் என்று பிரதமர் மோடி உறுதி. வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளதை யாராலும் மறைக்க முடியாது என்றும் திட்டவட்டம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நரேந்திர மோடி. 293 தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தையும் வழங்குகிறார். எந்த சூழலிலும் நான் பிரதமர் மோடியின் பக்கமே நிற்பேன். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திட்டவட்டம். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்ய ராகுல் காந்தி முடிவு என்று தகவல். இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று எதிர்பார்ப்பு. மோடியை எதிர்கொள்ள ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விருப்பம். மோடி தலைமையிலான ஆட்சியில் உயர்கல்வியில் 318% வளர்ச்சி. லண்டனை தலைமையிடமாக கொண்ட QS என்ற பிரபல ஆய்வு நிறுவனம் பாராட்டு. ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடரும். தெலுங்கு தேசம் திட்டவட்டம். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு சரியான தருணம் வந்துள்ளது. குளறுபடிகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. நீட் தேர்வில் குளறுபடி இல்லை என்ற தேசிய தேர்வு முகமையின் விளக்கத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இனிமேலும் நீட் தேர்வை நடத்தி மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்க வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS வேண்டுகோள்.
ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை 10 மணிக்கு நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன். மக்களவைத் தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து பதிவு. தமிழகத்தில் ஆர்சிபி அணி போல பாஜக தொடர்ந்து தோற்றுக்கொண்டேதான் இருக்கும். சிஎஸ்கே அணி போல தோற்றாலும் அதிமுக மீண்டும் ஜெயிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. அது தோத்துனே தான் இருக்கும். அது போல தான் இந்த பிஜேபியும் அது மாதிரி ஆர்சிபி மாதிரி தோத்துட்டே இருக்க அணி தான். ஆனால் நாங்களாம் சென்னை சூப்பர் கிங் 30 வருஷம் ஆண்டோம், பல வெற்றிகளை குவிச்சோம். இப்போ வர தேர்தலில் வெற்றிகள் குவிக்க போகிறோம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு. எஸ்பி வேலுமணி பேசியது அனுமானத்தின் அடிப்படையிலானது என்றும் ஜெயக்குமார் திட்டவட்டம். எப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தால் அப்படி இருக்கா அப்படி இருந்தால் இருக்குங்களா இல்லை, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சந்தேக மரண வழக்கு. உடல் கிடந்த தோட்டத்தில் சிபிசிஐடி ஆய்வாளர் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட தடயவியல் நிபுணர்கள் சோதனை. மாதவரம் பால் பண்ணையில் வழக்கம் போல் சென்னை நகருக்கு விநியோகம் தொடக்கம். காலையில் விநியோகத்தில் ஏற்பட்ட தடை சீரானது. மெரினா கடற்கரை வரும் மக்களை நேர கட்டுப்பாடு இன்றி அனுமதித்தால் சட்டவிரோத செயல்கள் நடைபெற வாய்ப்புள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை பதில் மனு. தமிழகத்தில் இன்று 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. கீழ்வேலூர், வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு பெய்வதால் குளிர்ச்சியான சூழல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நச்சுநுரை பொங்கி பாயும் பாலாறு. மழையை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீரை திறந்துவிட்டதால் சுகாதார சீர்கேடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிப்பு. மாமல்லபுரம் அருகே ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் என கூறி மீனவர்களின் வீடுகளை இடிக்க முயற்சி. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற இருந்த திருமணம் காவல்துறையினர் திடீரென்று தடுத்து நிறுத்தம். 2 பாதிரியார்கள் இடையிலான மோதலால் திருமணம் நிறுத்தம் என்று தகவல். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் செல்போன் திருட்டு. 5 நிமிடத்தில் திருடனை விரட்டி பிடித்த காவலர். பால் டேம்பரிங்கில் ஈடுபட்டார் பாகிஸ்தானின் ஹாரிஸ் ராவ். அமெரிக்க கிரிக்கெட் வீரர் ரஸ்டி தரான் குற்றச்சாட்டு.
புதுக்கோட்டை கருமாரியம்மன் கோவில் குடமுழுக்கை ஒட்டி நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலம். கடவுளர்கள் வேடமணிந்த பக்தர்கள் பரவசம்.